affecting the farmers. Okay. Okay. So if we are going to compare and contrast, என்னென்ன similarities எது எது ஒரே மாதிரி இருக்கு, எது எது வேற மாதிரி இருக்கு, அது பார்க்க போறோம். That's one thing நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். The other thing is, important thing is, how are these supermarkets affecting the farmers? Okay, that is a big, it's a huge topic. So we're going to talk about that. Yeah. So அது அந்த செகண்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டாபிக் கம்பேரிசன். ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். பட் நீங்க சொன்னீங்க சூப்பர் மார்க்கெட்ல ஈவன் கிளோத்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க சொன்னீங்க. கிளோத்ஸ் விற்கிறாங்க, ஃபேன்சி ஐட்டம்ஸ் விற்கிறாங்க, ஏன்னா நிறைய கம்பெனில இருந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஓகே, அதுவும் இருக்கட்டும். லெட்ஸ் ஒன்லி கம்பேர் த பார்ட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரி இருக்குமோ அந்த சாமான சூப்பர் மார்க்கெட்ல இருந்தால் அந்த லெட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் அவர் கம்பேரிசன். நம்ம ஃபுல்லா கம்பேர் பண்ணும்போது நம்ம சூப்பர் மார்க்கெட் போனோம்னா நம்ம என்ன வளையல் வாங்கலாம், ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போனா வளையல் வாங்க முடியாது, அந்த கம்பேரிசன் வேண்டாம். அது மாதிரி இல்லாமல் இந்த காய்கறி வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல போனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் வாங்குறது, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா நம்ம வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம். சரியா? I hope you understand, but try பண்ணுங்க comparison. I want each one of you to tell me 2 points, 2 comparisons. சரியா? Okay, so let me start with Sabina. Everybody start thinking. I mean, I already posted it. இதான் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன் நானு. But still, I can give you a couple of minutes to think. திங்க் பண்ணி உங்க ஐடியா என்னன்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஐடியா வேற யாராவது சொல்லிட்டாங்கன்னா நீங்க புதுசா ஒன்று சொல்லணும். அதனால ஜஸ்ட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இஃப் எனிபடி இஸ் ரெடி யூ கேன் டெல் மீ. கீர்த்தி, நீங்க சொல்லுங்க கீர்த்தி. காய்கறி எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லனா ஃபிக்ஸ்டு ரேட்டா இருக்கும். பட் இந்த சந்தையில வந்து எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் வந்து ரேட்டா இருக்கும். பட் லேட் ஆக வந்து போகணுன்றதுனால ரேட் கம்மியா விற்பாங்க மேம். ஆமா, அங்க ஃபிக்ஸ்டு ரேட், இங்க வந்து கம்மி ரேட். எஸ், தட்ஸ் ஒன் குட் பாயிண்ட். எஸ் கௌஷிகா. மேம் இப்போ சூப்பர் மார்க்கெட்லயும் ஃபார்மர் மார்க்கெட்லயும் கம்பேர் பண்ணல. ஃபார்மர் மார்க்கெட்ல வந்து நம்ம போய் பேரம் பேசலாம் மேம். சூப்பர் மார்க்கெட்ல அது பண்ண முடியாது. ஃபார்மர் மார்க்கெட்ல வந்து டைரக்டா அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காய்கறி எல்லாம். சூப்பர் மார்க்கெட்ல வந்து சொன்ன மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணி அது வச்சிருக்கிறதுனால அவ்வளோ ஹெல்த் இல்லைன்ற மாதிரி இருக்கும் மேம். I don't agree with that point. ஏன் ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஏன் ஹெல்த் இல்ல மேம்? அது நார்மலாவே அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த சைடு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எது சாப்பிட்டாலுமே அது அவ்வளவு ஹெல்த். No. Okay, I'll tell you why ஃப்ரிட்ஜ்ல வச்சா என்ன பண்றாங்க. ஃப்ரிட்ஜ்ல வந்து ஓகே, ஃப்ரிட்ஜ் வந்து கீப்ஸ் இட் ஃப்ரெஷ். நம்ம வெளியில ஒரு காய்கறியை வைக்கிறத விட லட்சம் நான் கத்திரிக்காய் வாங்குறேன், கத்திரிக்காய் செடியில இருந்து பிடுங்கிட்டு வந்து நான் வெளியில வச்சிருக்கேன், வீட்டுல வெளியில வச்சிருக்கேன். இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில பறிச்சு வச்சிருக்கேன். நான் வெளியில வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை ராத்திரி நான் அதை குக் பண்ணேன்னா அந்த காய்க்கும் அதே திங்கட்கிழமை காலையில பறிச்ச காய ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு டியூஸ்டே ஈவினிங் எடுத்து குக் பண்ணா என்ன டிஃப்ரெண்ட்? எது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்? வெளியில வச்ச காய் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, ஃப்ரிட்ஜ்ல வச்ச காய் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? ஃப்ரிட்ஜ்ல வச்சதுதான் மேம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா அது வந்து நார்மலா அதோட நேச்சுரலா அது என்னன்னா ஒரு நாள் தாங்கும். அத நம்ம ஆர்டிபிஷியலா தானே மேம் அவ்வளவுக்கு பதப்படுத்தி இல்ல. The point is பெஸ்ட் வந்து அந்த மண்டே மார்னிங் நீங்க பறிச்சீங்களா, பறிச்சு வித்தின் an hour or 2 நீங்க குக் பண்ணிட்டீங்கன்னா that is the best you can do. சரியா? இல்ல நான் மண்டே மார்னிங் பறிச்சுட்டு உடனே என்னால குக் பண்ண முடியாது, நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் குக் பண்ண போறேன், நாளைக்கு தான் குக் பண்ண போறேன் அப்படின்னா அத வெளியில வச்சிருக்கிறத விட ஃப்ரிட்ஜ்ல வச்சா இட் கீப்ஸ் இட் a little அந்த கெட்டு போகாம இருக்கிறது ஈஸியர். எதுக்காக ஃப்ரிட்ஜ்ல நிறைய நாள் ஃபுட் வச்சுட்டு சாப்பிடக்கூடாது? அப்படி காய்கறி இல்ல. இன்ஃபேக்ட் காய்கறி நம்ம ஊர்ல தெரியல, கேண்ட் வெஜிடபிள்ஸ் விற்பாங்க தெரியுமா? யார் aware of it?
வெஜிடபிள்ஸை கட் பண்ணி கேன்ல போட்டு கேன்டு வெஜிடபிள்ஸ்னா என்ன சொல்றது, பெப்சி எல்லாம் கேன்ல வருது இல்லையா, Yes, பெப்சி ma'am. கேன் பார்த்திருக்கீங்களா, அது மாதிரி வெஜிடபிள்ஸும் கேன்ல வரும். இது நம்ம ஊர்ல விற்கிறாங்களான்னு தெரியாது எனக்கு. தே செல் இட். இந்த நம்ம ஊர்ல தேவையில்லை, இது நம்ம ஊர்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாவே நம்ம போய் வாங்கிக்கலாம். இது இந்த யூஎஸ் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஐ பை கேன் வெஜிடபிள்ஸ். எதுக்குன்னா கேன்ட் ஆர் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ். ஏன்னா அதெல்லாம் மச் ஃப்ரெஷர் தேன் கடையில வாங்கி நான் 2 நாள் வெளியில வச்சுட்டு சாப்பிட்றத விட ஃப்ரெஷ்ஷா அவங்க பறிச்சு தோட்டத்துல பறிச்சு உடனே தூக்கி அதை போய் ஃப்ரீசர்ல போட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா, நான் சமைக்கும் போது அந்த ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து நான் சமைச்சேன்னா இட்ஸ் பெட்டர். ஏன்னா அந்த ஃப்ரீஸ் பண்ற அந்த அந்த ப்ரொசீஜர் வந்து அந்த காய்கறியோட ஃப்ரெஷ்னஸை வந்து நிறைய நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ கம்பேர் பண்ணும்போது எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, பறிச்ச உடனே சாப்பிட்டோம்னா எஸ், ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல அப்பதான் பறிச்சிருக்காங்க, பறிச்ச உடனே கொண்டு வந்து காலையில 5 மணிக்கு பறிச்சுட்டு வர்றாங்க, 9 மணிக்கு விற்கிறாங்க. தட் இஸ் அ ஃப்ரெஷ் யூ கேன் கெட். இல்ல சூப்பர் மார்க்கெட்ல மண்டே மார்னிங் பறிச்சுட்டு அதை எங்க மண்டே மார்னிங் அவங்க பறிச்சது மதுரையில லட்சே திருச்சுலியில போய் விளைஞ்சதை பறிச்சுட்டு அதை நீங்க ட்ரக்ல போட்டு சென்னைக்கு கொண்டு போய் அதை கடையில வச்சு 4 நாள் கழிச்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா எஸ், இட்ஸ் நாட் ஃப்ரெஷ். ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்றதுக்காக நம்ம ஃப்ரெஷ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் ஆல் அந்த எவ்வளவு நேரம் எங்க இருக்குன்றது பொறுத்து. ஃப்ரிட்ஜ்ல வச்ச சாப்பாடு வந்து பழைய சாப்பாடு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சேம் ஆர்குமெண்ட், சாப்பிட்டா உடனே சாப்பிடணும், குக் பண்ண உடனே சாப்பிடணும். இல்ல நான் குக் பண்ண உடனே நான் சாப்பிடல, ஒரு 10 மணி நேரம் கழிச்சுதான் சாப்பிட போறேன் அப்படின்னா then it's better to put it in the fridge or freezer. Yes, Kirti. டைமிங் கூட மேம் சூப்பர் மார்க்கெட் வந்து ஃபுல் டைம் இருக்கும். பட் சந்தைன்றது வந்து இந்த இப்போ எங்க ஊர்ல வந்து சண்டேஸ் டைம்ல மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமிங் இருக்கு. அவைலபிலிட்டி சூப்பர் மார்க்கெட்ல எப்ப வேணா போய் வாங்கிக்கலாம். சண்டேன்னா எப்ப வேணாலும் போய் அந்த சொல்ற டைம்ல தான் போய் வாங்க முடியும். ஓகே, எஸ். எவ்ரிபடி உடனே வேகமா சொல்லுங்க. எல்லா பாயிண்ட்டையும் மித்தவங்க சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் இருக்காது, அதனால வேகமா சொல்லுங்க. எஸ் சுதீனா. In the supermarkets, the same produce will be sold by many farmers. For example, if we take brinjal, many farmers will, more than one farmer will sell brinjal, so we can compare the price and the quality of the product and buy it. But in supermarket, even though variety is available, we don't have. We just have to choose from that supermarket. So, meaning there is only one seller. We can't compare with other producers. Other producers, and, yes. And in supermarket, there are government officials involved to fix the price of the producer. So the farmers can't sell the produce beyond that price. Yes. And in supermarket, they examine the price of the produce. So we can't do anything about it. There is no regulation in that. No regulation. Yes. Okay, good points. Very good. Raji? Yes, Janani. Yes, ma'am. In farmer market, mostly customers need to bring their own bag to get all the vegetables, ma'am. But in supermarkets, for each vegetable, they'll have a separate carry bag. So customers need to take and put the vegetables they need in the carry bag, and they have to weigh it by themselves and go and give in the counter to get the bill, ma'am. But while in farmers market, for each shop, the farmer will be the owner. So the farmer will take the vegetables and weigh them by himself, and he will not give any bill or anything. He'll just say it cost around 35 rupees or 40, and we have to just give that price. While in supermarket, they'll give an receipt bill. We have to stand in queue to get the bill. And yes, the buying experience is different. Buying from supermarket experience is different from buying from the farmers market experience. And yes, there's lots of plastic bags involved. If you buy from supermarket, there's a lot of plastic bags involved. Okay, good. Yes, Raji. Yeah, Raji.
சூப்பர் மார்க்கெட்ல வந்து கிராசரி ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம்லாம் கிடைக்கும் மேம். ம். பட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் மேம் வாங்க முடியும். ரைட். பட் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த கம்பேரிசனை விட்டுறலாம். இந்த காய்கறி வாங்குற எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் பத்தி பேசலாம் நம்ம, சரியா? எஸ், சூப்பர் மார்க்கெட்ல நிறைய இருக்கு, காய்கறியோட சேர்த்து நிறைய இருக்கு. பட் காய்கறி வாங்குற எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு நம்ம பேசலாம். நம்ம காய்கறி ஆர் எனிதிங் தட் இஸ் அவைலபிள் இன் ஃபார்மர்ஸ் மார்க்கெட், ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறதுல வச்சு கம்பேர் பண்ணலாம் நம்ம, சரியா? ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் சூப்பர் மார்க்கெட்லயும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கு, இங்கேயும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கு, இல்லையா? எஸ் மேம். ரைட். எஸ். மிஸ்டர் வேற என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யோசிங்க யோசிங்க. எஸ், தமிழ்ச்சி சூப்பர் மார்க்கெட்டோட சந்தையில வந்து கம்மியா இருக்கும் மேம். இன்னொன்னு வந்து என்னன்னா ஸ்நாக்ஸ் விவசாயிகிட்ட அவங்க ஃபார்மர்ஸ் கிட்ட நேரா போய் நம்ம பொருளை வாங்குறப்ப காய்கறி வாங்கிக்கலாம் மேம், ஃப்ரெஷ்ஷாவே வாங்க மேம். இன்னொன்னு வந்து சூப்பர் மார்க்கெட்ல வந்து பேக்கெட் பண்ணி ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க மேம். நாளை இருக்குன்றது டேட் கொடுத்தாலும் கொஞ்சம் 2-3 நாள் ஆயிருக்கும் மேம். அங்க பண்றது வந்து சந்தையில வந்து அவங்களே வீட்டுல பண்ணி அந்த பொருளை தருவாங்க மேம். எஸ், அந்த மெயின் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டோட மெயின் இதுவே அவங்க வீட்டுல பண்ணி அவங்க காட்டுல இது பண்ணது, தட் இஸ் த ஃப்ரெஷ், அதான் கொண்டு வராங்க. அதான் மெயின் திங் அபவுட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட். ஓகே, so that's one difference. Okay, and Obhalakshmi. Yes ma'am. Ma'am, in farmers market where customers will buy directly, but in the supermarket they will give it to the retail store, retail stores. They'll buy in a bulk quantity, then distribute to the customers. In the farmers market it is like cheaper. Price is very cheap. There is no middleman involved in that market. Sometimes prices will be high on the specific goods based on seasonal, ma'am. In supermarket, fixed price. Sometimes if there is a festival deals or something like that, they'll offer discounts and discounts lessen price, ma'am. Yes. Farmers market most probably no offers. But again, yeah, like you're saying, farmers market, you're directly buying directly from the farmers. Whereas supermarket, yeah, that probably there are some middlemen. That is a big concern. Okay, yes. Okay, we're good. Kirti? சூப்பர் மார்க்கெட்ல வந்து நம்ம எதை வாங்கினாலும் பில் தருவாங்க மேம். அந்த இது வந்து இவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா சந்தையில் அப்படி இல்லல்ல மேம். இல்ல, அது ஜனனி ஆல்ரெடி மென்ஷன் தட் பாயிண்ட். ஜனனி சொல்லிட்டாங்க அந்த, ரைட்? எஸ் எஸ். ஓகே, யா, கீப் திங்கிங். கோமதி, ஜானி. எஸ் மேம். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஃபார்மர் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்போ வந்து அந்த பெரிய ஃபார்மர்ஸ் மட்டும்தான் வந்து இதுவா இருக்கும். சின்ன ஃபார்மர்ஸ்லாம் வந்து அது இதுவா இருக்காது மேம். ஆனா ஃபார்மர் மார்க்கெட்னா அங்க சின்ன ஃபார்மர் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ் கூட அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். ஆமா. அப்புறம் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேக் பண்ணணும், இப்படிதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். ஆனா நம்ம ஃபார்மர் மார்க்கெட்ல அது ரூல்ஸ் இருக்கும்ல மேம் கவர்மெண்ட்ல. சூப்பர் மார்க்கெட்ல வந்து அத வந்து இது குவாலிட்டிக்குலாம் அதுக்கு ஒரு இருக்கும். ஆனா ஃபார்மர் மார்க்கெட் வந்து அப்படி எதுவும் இருக்காது. நம்ம அவங்க வந்து நேச்சுரலா கொடுக்கறது தான். அப்படியா? பட் I think Sibina said different. Sibina said farmers marketல there are government officials, they fix the rate அப்படிலாம். பட் குவாலிட்டியை வந்து அவங்க பண்ண மாட்டாங்களா, செக் பண்ண மாட்டாங்களா? தெரியல மேம். ஓகே, சோ தட் இஸ் போனதில்ல. பட் that's okay. I mean, you brought a point, but maybe we have to double check. நிஜமாவே குவாலிட்டியை செக் பண்ணி தான் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. Okay, all right, that's fine. Keep thinking. Johnny? Yes. எனக்கு இதுல இனி எந்த பாயிண்ட் தெரியல மேம்.
No. That's not the answer. You have to say something. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் சூப்பர் மார்க்கெட் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணோம், ஃபார்மர்ஸ் மார்க்கெட் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எல்லாம் சொல்லிட்டாங்களா? பட் எதனா இருக்கு, யோசிச்சு பாருங்க. இது வேற என்ன ஒண்ணு சொல்ல போறாங்க? அது அந்த ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன இருக்குன்னு சொன்னோன்னு யோசிச்சு பாருங்க. அதே இது அப்படி சூப்பர் மார்க்கெட்ல என்னமாக இருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. டைம் பத்தி சொன்னாங்க, அவைலபிலிட்டி பத்தி சொன்னாங்க, கடைக்கு போறவங்க எப்படியா எந்த மாதிரி ஆட்கள் வந்து வாங்குவாங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க யாரு, இதுக்கு வர்றவங்க யாரு, ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க யாரு, வாட் டைப் ஆஃப் பீப்புள், எந்த மாதிரி ஆட்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நார்மலி போவாங்க, எந்த மாதிரி ஆட்கள் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு நார்மலி போவாங்க. இது இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து போறவங்க எல்லாம் சாதாரணமான வீட்டுல உள்ளவங்க தான். இந்த வாரம் போய் வாங்கியவங்க அல்லாம இந்த கொஞ்சம் கூட பணம் உள்ளவங்களும் கொஞ்சம் கூட ஒர்க்கு வேற மாதிரி இது போறவங்க மார்க்கெட்டுக்கு எல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் மொத்தமா வாங்கி வச்சு அப்படி பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் கூட மாடர்னான ஒரு வீட்டுல உள்ளவங்க கொஞ்சம் ஆமா எக்ஸ்ட்ரா பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துல போய் வாங்கி வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க போவாங்க. See, that's the difference, right? So you have to keep thinking. இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு, நிறைய யோசிச்சு தான் வருது. That's the reason நம்ம எல்லாரும் பேசுறோம். நம்ம யோசிக்க தான் வரும். எஸ் கோமதி மேம், ஒரு சில ஏரியாலலாம் வந்து ஃபார்மல் மார்க்கெட் வந்து ஒரு சில நாள்ல தான் திறந்திருக்கும். ஆனா சூப்பர் மார்க்கெட் வந்து எல்லா நாளும் வந்து ஓபன்ல இருக்கும். ஆமா, அது I think somebody else mentioned that. Somebody else said that it's open 24/7 அப்படி சொன்னாங்க. So okay, yeah, keep thinking. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சூப்பர் மார்க்கெட் வாங்க. எஸ் சுப்லக்ஷ்மி. whoever said sorry, ராஜி sorry. Yeah, go ahead. மேம், சூப்பர் மார்க்கெட்னா கரண்ட் பில் பே பண்ண, டாக்ஸ் பே பண்ணணும். பட் ஃபார்மல் மார்க்கெட் அப்படி இல்லை மேம். அதனால டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை மேம். டாக்ஸ் பே பண்ணணும். ஓகே, சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா டாக்ஸ் பே பண்ணணும், ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஓகே, that's a huge difference. Yes. ஓகே. வேற keep thinking. சர்வீசஸ் பத்தி சொன்னீங்க, சூப்பர் மார்க்கெட் சர்வீசஸ் அப்படின்னு. நான் சூப்பர் மார்க்கெட்ல என்ன பேசுனீங்கன்னு கேட்கும்போது சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் சொன்னீங்க ஒருத்தங்க, ரைட்? டு யூ வாண்ட் டு கம்பேர் ஃப்ரம் தி சர்வீசஸ் ஆங்கிள்? சர்வீசஸ் பத்தி எப்படி கம்பேர் பண்ணலாம் நம்ம ரெண்டையும்? எஸ் ராஜி. மேம், சூப்பர் மார்க்கெட்ல வந்து சிசிடிவி கேமரா இருக்கு மேம். ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல அப்படி இல்லை மேம். இல்ல. எதுக்காக சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு, ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல இல்ல? எதுக்காக? எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்குதுல்ல மேம், அதுக்காக எல்லாரும் வராங்க. கேக்குதா மேம்? பட் எதுக்காக கேக்குது எதுக்காக சிசிடிவி வைக்கிறாங்க? யாச்சும் பொருள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்காக வைக்கிறாங்க மேம். சப்போஸ் யாரும் திருடிட்டு போயிட்டாங்கன்னா, யாராவது பொருள் மாத்தி வச்சாங்கன்னா அதுக்காக மேம். திருடலாம். வேற என்ன பண்ணலாம்? திருடலாம் மேம், அப்படியே பேக்ல எடுத்து வச்சிடலாம் மேம். அதுக்கு பிறகு திருடுறது. நெக்ஸ்ட் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கலாம்? குட் பாயிண்ட். நீங்க சொன்னது சப்போஸ் கரெக்டான பாயிண்ட். மிஸ் பண்ணிட்டு வந்தேன், போன் மிஸ் பண்ணிட்டு வந்தா இப்ப கண்டுபிடிக்கலாம்ல மேம். போன் பர்ஸ் மிஸ் பண்ணிட்டு வந்தா திருப்பி சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கலாம்ல மேம். நோ, ஓகே, வெரி குட். யா தட்ஸ் a good point. சிசிடிவி வச்சு என்னாச்சுன்னு பார்க்கலாம். அப்புறம் ஊரை போங்க, திருடுறாங்களோ இல்லையோ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, சாமான் எல்லாம் பாக்கெட்ல இருக்கு எடுத்து கீழே போட்டாங்கன்னா, பிச்சு போட்டாங்கன்னா, ரைட், திருட மாட்டாங்களா இருக்கும்.
பட் ஏன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்ததுன்னா பிஸ்கட் சிசிடிவி எதுக்காக வைக்கிறாங்க மெயின்லி? ஏன்னா கடைக்காரரால ஃபுல் கடையையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, யார் என்ன பண்றாங்கன்னு பார்க்க முடியாது. ரைட்? ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னா அப்படி இல்லை, அவங்களோட இடம் சின்னோண்டு இடத்துல உட்காந்துருப்பாங்க. தே கேன் சி யார் இப்போ வர்ற கஸ்டமர் யாரு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்ல வர்ற கஸ்டமர் எல்லாரும் யார் யார் என்ன பண்றாங்கன்னு பார்க்க முடியாது, சிசிடிவி வச்சு பார்த்துக்கிறாங்க. தட்ஸ் ஒன் ரீசன். ஓகே, குட். வேற திங்க் பண்ணதான் வருது, ஞாபகம் வருது. சர்வீசஸ் சொன்னீங்களே யாரோ. ஸோ ஹவுஸ் சர்வீசஸ் எப்படி டிஃபர் ஆகுது? சூப்பர் மார்க்கெட்ல என்ன சர்வீசஸ் இருக்கு, இதுல என்ன சர்வீசஸ் இருக்கு? ஃபார்மர்ஸ் மார்க்கெட் சர்வீசஸ். In supermarkets, there will be service staff available to guide us through different sections. In farmers market, that is not available, and the supermarkets have delivery options as well. So we can sit home and order through some in Tamil Nadu. Most supermarkets now maintain WhatsApp groups, so they can order through WhatsApp and the products will be delivered to their home. In farmers market, we have to go in person and buy. Yes, you have to go in person and buy. Supermarket services, it's a and the mari guide you to somewhere, and there's no reason farmers marketla and the mari guide பண்றதுக்கான அவசியம் இல்லை. So there's a there's something called a community garden ஒன்று இருக்கும். சேம் கான்செப்ட். நீங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்ல சொல்றீங்க இல்லையா, ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் மார்க்கெட், நாட் த ஃபார்மர்ஸ் மார்க்கெட், பட் இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த வாரம் என்னென்ன விளைஞ்சிருக்கோ, அன்னைக்கு என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து வீட்லயே டெலிவரி பண்ணுவாங்க. சிமிலர் டு சூப்பர் மார்க்கெட். The farmers also do the same thing. காய்கறி மட்டும் கொண்டு வந்து வீட்டை வைப்பாங்க. ஸோ தட்ஸ் அந்த டெலிவரி ஆப்ஷன் அங்கே அவங்களும் பண்றாங்க, ஃபார்மர்ஸும் பண்றாங்க. இங்கேயும் கொண்டு வந்தா ஃபார்மர்ஸுக்கு தான் இதா பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போறவங்களும் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட்டா அப்படின்னா ஆர்டர் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். போத் ஃபார்மர்ஸ் அண்ட் கஸ்டமர். Yes, customer, it's beneficial. So the way they do it, அங்கே இந்த மாதிரி யூஎஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு ஃபார்மர் வந்து அவங்க நிலத்துல வந்து let's say ஒரு 10 டிஃப்ரெண்ட் காய்கறி போட்டிருக்காங்க, 2 கீரை, 2 காய், 2 whatever அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சீசனுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. லைக் சம்மர்னா இந்த கத்திரிக்காய் நிறைய இருக்கும், அதே இது டிசம்பர் வந்துருச்சுன்னா கேரட் நிறைய இருக்கும், சம்திங் லைக் தட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வீக்ல எது விளைஞ்சிருக்கோ அதையெல்லாம் எடுத்து ஒரு டப்பால், ஒரு பாக்ஸ், நம்ம சைஸ் சொல்லியிருந்தோம், 1 கிலோ பாக்ஸ், 2 கிலோ பாக்ஸ் அப்படி சொல்லிட்டோம்னா அந்த பாக்ஸ்ல போட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து டெலிவரி பண்ணிட்டு போவாங்க. இது நம்ம வீட்டுல இருந்து டெலிவரி பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு காமனான இடத்துல, நம்ம வீட்டுல இருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போற மாதிரி இடத்துல, அந்த இடத்துல இருந்து டெலிவரி பண்ணிடுவாங்க, நம்ம அங்க போய் எடுத்துட்டு வரணும் நம்ம. ஸோ இது வந்து இட் ஹெல்ப்ஸ் த ஃபார்மர்ஸ். சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு ஃபேன்சியா இல்லாட்டியும் நம்ம ஃபார்மர்ஸ் மார்க்கெட் நமக்கு பிரச்சனை வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு நேரில் போறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, ஏன்னா அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் நடக்கிற நேரத்தில் நான் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்ற, அதனால ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போக முடியாது அப்படின்னா டெலிவரி ஆப்ஷன் இருக்கு, ஃபார்மர்ஸே டைரக்டா டெலிவரி பண்றாங்க. ஐ திங்க் அது இந்தியாவில் கொண்டு வந்தாலும் இட் வில் பி a good option. Anyways, any other differences in ரெண்டு இதுக்கும் that you can think of? So விலை சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ் Lakshmi. Yes, ma'am. Ma'am, personal service will be available in the supermarket. Like we can interact directly to the farmers, between the customers and the farmers. But whereas in farmers market, supermarket. No, personal services from supermarket. Sorry, personal services in farmers market. Self service will be. One second. Okay. Okay, got confused. Yes, ma'am. Ma'am, self service systems will be available in supermarket where customers can pick the item directly
by their own. Yes. Mm-hmm. Whereas in farmers market, they will interact between the farmers of the particular products, and then they'll purchase. In supermarket, billing counters will be available, ma'am. Like multiples of payments we can do, cash, card, UPI payment, all of this. But in farmers market, where the customers have to bargain the price with the farmers, they have option of bargaining, where they can pay for the lesser price. Customers can return in supermarkets, ma'am, if they are not okay with the product. Even vegetables? Can you return the vegetables also? தெரியாது. Do they allow can you return the vegetables? Yes, ma'am, with the bill it is there, but in the farmers market we don't have any you cannot bill. Return any bill. You there cannot is no return. proof. Right, there right, is no yes. Proof, அதனால you cannot return. Yes, that is true. That is true. But in supermarket, like experienced person will be working in the billing counters or yes, in the market. But whereas in farmers market, farmers will explain of the particular products, like how it has grown, give tips and small samples of it. Then they can purchase later. In supermarket, there is additional facility, like there are trolley bags to carry, and parking lots are available. But in farmers market, facilities are very much limited, ma'am. There is no trolley bags. Home delivery is not available. In supermarket, home delivery is available. It's available. Okay, so good points. So இவ்வளவு நேரம் பேசுனீங்க, talked about both supermarket and farmers market. Now I want you to tell me, each one of you to tell me, எல்லாரும் பேசுனீங்களா? எல்லாரும் did you all of you give me 2 points? Did anyone not talk? பேசாத ஆட்கள் யாரும் இருக்கீங்களா? தமிழரசி சொன்னீங்களா? தமிழரசி, what's your point? தமிழரசி கேக்குதா? I think நீங்க பேசுறீங்களா? ஒழுங்கா கேட்கல எனக்கு. ஓகே, சவுண்ட் ஒழுங்கா கேட்கல, ஆடியோ ஒழுங்கா கேட்கல. So my next question, இப்ப சொல்லுங்க. ஓகே, சரி மாட்டேன். So my next question is, இவ்வளவு நேரம் we talked about supermarket, we talked about farmers market, we had a comparison. நீங்களா இருந்தால் காய்கறி வாங்குறதுக்கு, ஓகே, நத்திங் எல்ஸ், நாட் ஃபேன்சி ஐட்டம், வளையல்லாம் இல்லை, காய்கறி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்களா இருந்தால் சூப்பர் மார்க்கெட் போவீங்களா, ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போவீங்களா? why? ஏன் what is your answer? why are you choosing that answer? You have to give me a couple of reasons. சரியா? let's say, okay, you can tell me that எங்க ஊர்ல சூப்பர் மார்க்கெட் இல்ல அதனால நான் போல, அது சொல்லக்கூடாது. let's say, assume that உங்க ஊர்ல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கு, ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டும் இருக்கு, உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜும் இருக்கு. இந்த அசம்ஷன் வச்சுக்கிட்டு tell me எங்க போய் நீங்க வாங்குவீங்க? ஓகே, ஸ்டார்ட் வித் சுபீனா. Ma'am, I will go by the farmers market, because in farmers market we can buy straight from the farmers, and we can compare different producers and choose one. That's one reason. And buying in farmers market will be much cheaper than supermarket. That's also another reason. It will be beneficial for both us and the farmers as well, since they will get what can I say? ஒரு நியாயமான விலை அவங்களுக்கும் கிடைக்கும். Okay, the fair price. They're gonna get fair price. So that's why you're gonna buy. Okay, so Subina is gonna buy from farmers market. Okay, others? Yes, Obhalakshmi. Ma'am, I would choose farmers market because freshness, like fruits and the vegetables are harvested
and it is nutritious, ma'am, from directly where they have harvested, and there is no middleman, and also bet quality and taste also, ma'am, because it is organic free. Organic. It is organic. Pesticide free. It's organic. Okay. Okay, organic. Or chemical free. Chemical free. Yes. Yes. And we can talk to farmers. We can ask about farming methods. Some knowledgeable, ma'am. Something we would know about how farming works out. And it's like friendly. We can talk to them. Okay. Talk to them. So you have a better experience. Buying experience is better. Okay. All right. So that is fair point. All right. Others. Yes, Janani. Yes, ma'am. If I'm buying for myself, I'll go to supermarket only, ma'am, because for an individual, personally, I don't like to interact a lot, ma'am. So if I go to a supermarket, I can just get whatever I want, and I don't have to interact with anyone. So I'll go to supermarket. If it is for a family, I prefer farmers market, ma'am, because for spinach and kind of that stuff, for like coriander and curry leaves, they'll give more quantity than in supermarkets. I can get a bunch of spinaches for 5 to 10 rupees. So the quantity would be more cheaper. If it's cheaper, and the quantity will also be more in the farmers market. Got it. Yes, that is good. I like your first point. If you're kind of an introvert, you don't want to talk to anybody, just go to the supermarket, just go pick up, pay the bill, and you're home. Yeah, a good point. Okay. Yeah. Go to the next. Yeah, I'm going to read out. Gomati is on my screen next. Yes, ma'am. ஃபார்மர் மார்க்கெட் தான் மேம் போய் வாங்குவேன். அது வந்து டைரக்டா வந்து ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கலாம். பிரைஸ் வந்து நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஆனா சூப்பர் மார்க்கெட்ல வந்து அவங்க ஸ்டாண்டர்ட் பிரைஸ் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எங்களுக்கு கிட்ட வந்து அம்மா தான் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க மோஸ்ட்லி. நான் வந்து போக மாட்டேன். சரி, அதனால சூப்பர் மார்க்கெட் பத்தி அவ்வளவா தெரியாது. நம்ம பேசினதை வச்சுதான் நான் வந்து சொல்லிட்டு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பேசுறத வச்சுதான். see when we talk about things in the future, வேற பெரிய விஷயங்கள் பத்தி பேசும்போது most of the things personal experience நமக்கு இருக்காது, ரைட்? இப்போ I don't know what's the biggest issue going in India right now. Can anybody tell me? இப்போ ஒரு நாய் கடிச்சது. We talked about நாய் கடிச்சதை பத்தி பேசணும் இல்லையா லாஸ்ட் டைம்? One of the classes we spoke about நாய் வந்து தெருல நாய் இருக்கலாமா whatever, ரைட்? பேசணும் நம்ம தெரு நாய்க்குள்ள என்ன பண்றது சொல்லிட்டு. நம்ம பேசுற எல்லாருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி நாய் கடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ரைட்? நம்மளோட வந்து மோஸ்ட் ஆஃப் யூ 99% ஆஃப் அஸ்க்கு நாய் கடிச்சிருக்காது. அதே மாதிரி 99% ஆஃப் அஸ் நாய் ஓனும் பண்ண மாட்டோம். வீட்லயும் பெட்டாவும் நாய் வச்சிருக்க மாட்டோம். ஆனாலும் we have some opinion about these things. பார்த்திருப்போம், நியூஸ்ல படிச்சிருப்போம், ரைட்? we have opinion about things even if we don't have personal experience. அது மாதிரி தான் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டும். பர்சனல் நீங்க சிட்டில இருப்பீங்களா இருக்கும், ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இல்லாமலா இருக்கும், இல்லை வீட்டு பக்கத்துல இல்லையா இருக்கும். அந்த ரீசன்னால தான் நம்ம வந்து we talked about farmers market. நல்லா ஒரு 2-3 வாரம் நல்லா பேசணும் நம்ம. So we have an idea of what is farmers market, right? அதை வச்சுக்கிட்டு இப்படிதான் farmers market இருக்கு, இப்படிதான் சூப்பர். நிறைய couple of the students நம்ம இந்த கிளாஸ்ல இருக்க couple of the students they probably don't know what the supermarket is. அவங்க நேரில் போயிருக்க அவசியம் கிடையாது, ஏன்னா கிராமத்துல இருப்பீங்க. there is no supermarket. அதனால தான் we talked about supermarket. சூப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு then we are going to decide எங்க போவோம்னு சொல்லிட்டு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் கோமதி? எஸ் மேம். இப்ப நான் வெளிநாட்டுல படிக்க போகணும் அப்படின்னா, நீ வெளிநாட்டுல போய் படிக்க போறியா? சென்னை இது ஊர்லயே? நீங்க எந்த ஊரு? எந்த ஊர் நீங்க? எந்த ஊர்? சென்னையா? திருவள்ளூர். சென்னை பக்கத்துல. சென்னை பக்கத்துல, ரைட்? வெளிநாட்டுல படிக்க போறியா? சென்னையில படிக்க போறேன். நான் சென்னையில தான் படிக்க போறேன், ஏன்னா நான் வெளிநாட்டுக்கு போனது கிடையாது.
அப்படி சொல்லிட்டு நம்ம படிக்க போகாம இருக்கலாமா? இல்ல மேம். எஸ், ரைட். யூ கோ ரீட் அபவுட் இட். யூ ரீட் அபவுட் இட். அது நல்லதா படிச்சா என்ன ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தென் வி டிசைட். நான் இல்ல, நான் வெளிநாடு பத்தி போறதை பத்தி நான் பார்த்துட்டேன், நானு எனக்கு ஏத்த மாதிரி இல்லை, நான் சென்னையில தான் படிக்க போறேன். தட்ஸ் இன்ஃபார்ம்டு டெசிஷன். we cannot use that. எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ், there are few things you can say எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் பண்ண மாட்டேன். சாப்பாடு பத்தி கேட்டோம்னா நான் சாப்பிட்டது கிடையாது, so I cannot give you my opinion. அது சொல்லலாம் நம்ம. But few things when we are discussing, yes, we have to know the details and then decide. So keep thinking. வேற என்ன தோணுச்சுன்னா சொல்லுங்க. Yeah. அடுத்தது ஜானி. ஜானி. மேம், நான் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு தான் போவேன். இருக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தடவை போய் வாங்கி பழக்கம். அது மட்டும் இல்லாம அங்க போன வந்து ரூபா வந்து நம்ம பேசி இப்படி நல்லா கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு நம்மளே எடுத்து அப்படி இது பண்ணி வாங்கலாம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பல ரூபா குறைக்கிறது கேட்கலாம் அவங்கள்ட்ட, பார்கெயின் பண்ணலாம். ஆமா, அது அந்த ரீசன். சரி, அது ஒரு ரீசன். ஸோ வாட் ஐ ஹியர், ஜானி என்ன சொல்றாங்க, முதல்ல என்ன சொல்றாங்க, போய் பழக்கம் எனக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் அங்க போய் பழகினதுனால புதுசா எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றது, தட்ஸ் ஆல்சோ நாட் அ குட் ஐடியா இல்லையா? அதுக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட் என்னன்னு பேசணும் நம்ம. ஸோ ஜானி, நான் கொஸ்டின் வேற மாதிரி கேட்கிறேன் நான். ஜானி இருக்கீங்களா? ஓகே. இப்ப நான் வந்து சொல்றேன், இல்ல சூப்பர் மார்க்கெட் தான் நீங்க இப்ப நீங்க வந்து ஒரு டீம், இப்ப நம்ம வந்து ஒரு டிபேட் வச்சிருக்கோம், ஒரு பட்டிமன்றம், அது சரியா? அதுல வந்து சூப்பர் மார்க்கெட் பெஸ்டா, ஃபார்மர்ஸ் மார்க்கெட் பெஸ்டா அப்படி சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட் தான் பெஸ்ட் அப்படின்ற டீம்ல இருக்கீங்க. நீங்க என்ன சொல்லி நீங்க சூப்பர் மார்க்கெட் தான் பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க? சூப்பர் மார்க்கெட் வந்து இது ரொம்ப இந்த மார்க்கெட்னா கிளீனா இருக்குது அந்த அளவுக்கு. ஆனா சூப்பர் மார்க்கெட் வந்து கிளீனா இருக்கும். அதனால அதை ஒரு காரணமா சொல்லுவேன். கிளீனான இடத்துல என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது வந்து இந்த என்னது அங்கேயும் வந்து நிறைய இது வச்சிருப்பாங்க. எப்படி காய்கறிகள் அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்ல நிறைய வச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமா அதுக்கு அடுத்தது பில்லு போட்டு தருவாங்க. பில்லு போட்டா என்ன, பில்லு போடுறதுனால எனக்கு என்ன வந்தது, என்ன அட்வான்டேஜ் பில்லு போடுறதுனால? ரைட், பில்லு போடுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் எனக்கு கடையில வாங்குறவங்களுக்கு? அதுக்கு அடுத்தது வந்து இந்த இப்போ சில கடைகள்ல வந்து ஒரே இந்த நிறைய, அதாவது இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லன்னா சில கடைகள்ல சில காய்கறிகள் இருக்கும், சில இதுல இருக்காது. அப்போ ஒவ்வொன்றா மாறி போய் பார்த்துட்டே போகணும். இதை விட குறைஞ்ச விலை உண்டா, இதை விட இதானது இருக்கா. அங்க வந்து ஒரு விலையில தான் இருக்கு, சீக்கிரமா பார்த்து வாங்கலாம். நிறைய சீக்கிரமா பார்த்து அப்படி எடுத்து இவ்வளவுதான், இப்படி இவ்வளவு ரூபா கரெக்ட், இதுல இருந்து குறைவா அவ்வளவுக்கு எல்லாம் இருக்காது அங்க அளவுக்கு. அதனால வந்து அப்படி வாங்கலாம், அதையும் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்காது, சீக்கிரமா வாங்கலாம், ரொம்ப அலையாண்டாம். இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கும்போது நீங்க ஏன் அப்புறம் நான் திருப்பி நான் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான் போவேன்னு சொல்றீங்க? அது அங்க வந்து இருந்தாலும் அது அங்க நம்ம போய் எடுப்போம்ல, அதாவது அங்க போனா நம்ம தான் போய் அங்க அது இருக்கிய காய்கறிகள்ல இருந்து பார்த்து எடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து என்னது, அங்கேயும் கொஞ்சம் போல சம்டைம்ஸ் அப்படி இது பேரம் பேசினா எல்லாம் ரூபா குறைப்பாங்க. அதான். ஆமா. சோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பேரம் பேசி வாங்குறது. அந்த ரீசன்னால நீங்க வந்து, சோ அதான் நான் என்ன சொல்ல, எதுக்காக நான் அப்படி கேட்டேன்னா, நீங்க முதல்ல சொன்னது நான் அடிக்கடி அங்கதான் போய் பழக்கம் இருக்கு அதனால போறேன்னு சொல்லிட்டு, தட்ஸ் நாட் a good answer. சரியா? just because I know something, that's all I'm going to do. அப்படி இருந்தோம்னா நம்மளால இருக்க முடியாது. புதுசா ட்ரை பண்ணி நல்லதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் டிசைட் பண்ணணும். This is what I know. அப்படி இருந்தோம்னா we cannot grow. Okay, good. And okay, who's next? Kirti. மேம், நான் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான் மேம் போவேன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இங்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல ஃபிக்ஸ்டு ரேட் கிடையாது, சூப்பர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ்டு ரேட்டு. அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல ஒரு கடை இல்லைன்னா இன்னொரு கடை போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வாங்கணும்னா
சூப்பர் மார்க்கெட்ல இவ்ளோ இப்ப நான் வந்து காய் வந்து 1/2 kg வாங்கினேன்னா அந்த 1/2 kg தான் போடுவாங்க. ஆனா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போடுவாங்க மேம். ஆமா. நல்லா எஸ் மேம். பேசுறவங்க அதே எக்ஸ்ட்ராவா போடுவாங்க. எஸ் மேம். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வந்து இப்போ வந்து அது வந்து எப்ப வந்துச்சு எப்பத்துல இருந்து இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ரைட். ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல அப்படி இல்ல மேம். அது ஒரு 1 வீக் வரைக்கும் 1 வீக் தான், அதுக்கு மேல அது வந்து இருக்காது. ரைட், ரைட். அதனால மேம். சரி. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, we are in the meeting. I'm going to disconnect பண்ணிட்டு I'll join in a second. Okay, yeah. Give me 1 second. I'll join right back. Yeah, go ahead, Kirti. அதான் ஸ்டோர் பண்ணி வச்சு விற்பாங்க சூப்பர் மார்க்கெட்ல. பட் ஆனா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல அப்படி இல்ல மேம். இந்த அதனால ரீசன்னால ஓகே, நான் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட். ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான் போறீங்க. ஓகே, sounds good. ஓகே. ராஜி. ஓகே, 9:30 ஆச்சு. Try to wrap up. ராஜி. ராஜி, மேம் நான் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான் போவேன். நீங்களும் farmer. ஏன் போவீங்க? மேம் அங்க அமௌண்ட் கம்மியா இருக்கும் மேம். பிளஸ் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா போடுவாங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அதுக்காக போவேன் மேம். சரி, அதான் எல்லாரும் சொல்லியாச்சு. வேற என்ன ரீசன்? எல்லாரும் அதான் சொல்றீங்க. கருவேப்பிலை ஃப்ரீயா கொடுத்தா போயிருவீங்க. சரி, பரவாயில்ல. வேற என்ன ரீசன்? மேம் கையில இப்ப அமௌண்ட் கம்மியா இருக்குன்னா சரி பரவாயில்ல நாளைக்கு கூடன்னு சொல்லி விட்டுருவாங்க மேம். பட் சூப்பர் மார்க்கெட்னா அப்படி கிடையாது மேம். இது அமௌண்ட் இருந்தா வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னா பரவாயில்ல, பணம் கொடுக்காட்டி சரி வாங்கிக்கலாம்னு சொல்லிடுவாங்களா? இல்ல மேம், இப்போ 1 kg தக்காளி 30 ரூபானா என்கிட்ட 20. பிரேக் ஆகுது. பட் ஐ திங்க் ஐ நோ வாட் யூ ஆர் சேயிங். 30 ரூபாய் இருந்தாலும் 28 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. வேற சூப்பர் மார்க்கெட் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. குட் பாயிண்ட். தட் இஸ் அ குட் பாயிண்ட். அதை எக்ஸாம்பிளோட சொன்னீங்க. தட்ஸ் குட். ஆல் ரைட். தமிழரசி. தமிழரசி, தமிழரசி இல்லையா? ஓகே, சொல்லுங்க. சூப்பர் மார்க்கெட்ல நான் வந்து இத பத்தி ஃபார்மர் மார்க்கெட் பத்தி மேம் கேக்குதா? கேக்குது. சூப்பர் மார்க்கெட். மேம் ஃபார்மர்ஸ் இல்ல கேள்வி என்ன பேச போறேன் மேம். ஃபார்மர் கேக்குது. நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்க எங்க வாங்குவீங்கன்னு கேட்டேன். சரி, சொல்லுங்க. சந்தையில மேம் அங்க வந்து எல்லா பொருளுமே கிடைக்கும் மேம். அவங்க வந்து விவசாயிகளை பார்த்து டைரக்டா எல்லாமே வாங்கிக்கலாம் மேம். கம்மியா இருக்கும் மேம். கேட்கலையே. ஆமா. ஓகே, எனக்கு உங்க பிரேக் ஆகுது. அண்ட் நீங்க எதுக்காக நீங்க சந்தையில தான் போய் வாங்குவீங்களா? ஆமாங்க மேம். சரி, இந்த ரீசன் வந்து விலை கம்மியா இருக்கும் மேம். எல்லாரும் அதேதான் சொல்றீங்க. ஓகே. அமௌண்ட் வந்து கம்மியா கொடுத்தாலும் அவங்க வந்து வாங்கிக்கிடுவாங்க மேம். அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை மேம். சந்தைக்குன்னா மொத்தமா கூட்டம். சரி. சந்தையில வந்து ஒரு நாள் நடக்கிறதுனால எல்லாரும் போவோம் மேம். மொத்தமா நியூஸே பார்க்க கூட அந்த செய்தி எல்லாமே கேட்போம் மேம்.
ஓ, நியூஸ் பார்க்கலாம். சந்தைக்கு போனா உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குது ஏதுன்னு தெரியுமா? சமூகத்துல என்ன நடக்குது அதுக்கப்புறம் பேசுவாங்க மேம் நடந்து போய்கிட்டு ஓகே, இருக்கும்போது. ரைட் ரைட் ரைட். It's an experience again. Okay, that's good. That's something different. Okay, very good. All right, last Kaushika. நான் ப்ரிஃபர் பண்றது ஃபார்மர் மார்க்கெட் தான் மேம். ம் அங்கே போகல காய் வந்து மேக்ஸிமம் ஈவினிங் டைம் போனோம்னா பேட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஆமா. எப்படியாவது சேல் பண்ணி முடிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ம் அதே மாதிரி தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, இப்ப ம் இன்னைக்கு எங்க அம்மா போனாங்க மேம் ஃபார்மர்ஸ் ம் மார்க்கெட்டுக்கு. ம் அப்பா வந்து தெரிஞ்சவங்க தான் கடை வச்சிருந்தாங்க. ம் போயிருக்கேன்ல 2 முட்டைக்கோஸ் 1 முட்டைக்கோஸ் வாங்கினாங்க பெருசு. ம் வாங்கியில ஒரு ம் குட்டி முட்டைக்கோஸ் சேர்த்து போட்டு கொடுத்தாங்க. ம் ஓகே. செடி ம் மத்த எல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சவங்கன்றதுனால கொஞ்சம் எடுத்து எடுத்து போட்டு கொடுத்தாங்க. ம் அதே மாதிரி அதே ம் மாதிரி நம்ம கையில காசு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம் மேம். சூப்பர் மார்க்கெட்னு போயிட்டோம்னா இங்க வந்து நிறைய இருக்கும். நம்ம அடுத்தடுத்து வாங்கிட்டு கையில ம் காசு லாட்டா கஷ்டம். ஃபார்மர் ரைட். மார்க்கெட்லன்னா சொல்லிட்டு வரலாம் தெரிஞ்சவங்க தானே அப்படின்ட்டு. தெரியாதவங்களா இருந்தாலுமே மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பரவாயில்ல. அடுத்த ரெகுலர் கஸ்டமர் அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க. ம் 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 அதான். அதே மாதிரி ஓகே. நிறைய பேர் பார்க்கலாம். சுத்தி இருக்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வருவாங்க. ஆமா. அப்ப பேசலாம். நிறைய பேர் பார்த்து ரொம்ப நாள் ஆனா பேசுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி பாக்குற மாதிரி இருக்கும். பட் சோ எல்லாருமே சொல்றீங்க. ஓகே, ஆல்ரைட், தட்ஸ் குட் கௌஷிகா. எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் யூ செட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான். பட் நீங்க யூ ஆல்சோ செட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எல்லாம். பட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இஸ் ஒன்லி ஒன்ஸ் அ வீக். அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரைட்? டெய்லி போய் நினைச்சும் போது வாங்க முடியாது. அப்படின்ற கேஸ்ல என்ன பண்ணுவீங்க மேம்? நீங்க ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க அதனால? ஆமா, அதனால ஓகே, ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போய் நிறைய வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவீங்க. அதனால சூப்பர் மார்க்கெட் போக வேண்டாம். ஓகே, ஆல்ரைட், சவுண்ட்ஸ் குட். ஐ திங்க் மணி 9 ஆச்சு. சவுண்ட்ஸ் குட். ஸோ வெரி வெரி குட். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ செட் தி எக்ஸாக்ட் சேம் திங். ஸோ நீ இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் சொன்னதுல இருந்து என்ன எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும், சீப்பா இருக்கணும்ன்றது இம்பார்ட்டன்ட் திங். உங்க எல்லாருக்குமே வந்து எங்க சீப்பா இருக்கும், தட் சீம்ஸ் லைக் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இன்னொன்னு வந்து உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கூட பேசலாம், விலை குறைக்கலாம், கொஞ்சம் வாங்கலாம். ஸோ அந்த பர்சனலா எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் யூ ஆல் ஆர் உங்க எல்லாருக்கும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா தெரியுது. த ஃபேக்ட் தட் சூப்பர் மார்க்கெட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்க சான்சஸ் இருக்கு, மோர் தென் வாட் த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஹேஸ். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்ல வந்து எல்லா இடத்துல இருந்து கொடைக்கானல்ல என்ன இருக்கோ, கொடைக்கானல்ல என்ன நல்ல பழம் இருந்ததோ சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும், ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல இருக்காது. ரைட்? இப்போ நீங்க திருச்சுடியில ஒரு ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருந்தது, அதுல வந்து அந்த இடத்துல என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் வைக்க போறாங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா கொடைக்கானல்ல விளைஞ்ச அந்த இதுவும் இருக்கும், வெளி வாட் எவர் மாநிலத்துல இருக்கு அதுவும் இருக்கும், அதெல்லாம் வாங்கலாம். பட் நீங்க யாருமே வந்து அதை கன்சிடர் பண்ணல. எனக்கு வந்து பெங்களூர் தக்காளி வேணும் அந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணாம எங்க அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல இருந்துட்டு அதை வாங்கினா போதும். அதனால நீங்க அது ஒரு ரீசனா சொன்னீங்க. ஸோ ஐ see that the trend of what is more important for you, right? Seems like price is an important factor, which is true for everybody. யாரும் வந்து கம்ஃபர்ட்டை வந்து சொல்லல. யாரும் நான் சூப்பர் மார்க்கெட் போனேன்னா அப்படி போனோமா டபுள் வாங்கி எடுத்து போட்டோமா வந்தோமா அப்படி இருக்கும் சூப்பர் மார்க்கெட். வேற இங்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போனீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் இது வாங்கணும், 4 ஆட்கள் கிட்ட போகணும், வரிசையில அவங்க கச்ச கச்சன்னு கூட்டமா இருக்கும், அவங்க பில் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணும், வாட் எவர், ரைட்? இட் மை டேக் a little bit longer. அது யாருக்கும் எஸ் கமதி மேம். இப்போ சூப்பர் மார்க்கெட்ல வந்து இப்போ நம்ம டொமேட்டோ வாங்குறோம், சூப்பர் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம வேற ஷாப் போகணும் மேம். ஆனா இதே ஃபார்மர் மார்க்கெட்னா அங்கேயே வந்து பக்கத்துலயே கூட ஒரு 2-3 ஷாப் இருக்கும், கடை இருக்கும் மேம். நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து வாங்கிக்கலாம் மேம். பட் சூப்பர் மார்க்கெட், the whole purpose of supermarket is தக்காளி நல்லா இல்லைன்னா immediately they'll remove it. நல்ல தக்காளி இல்லைன்னா immediately they'll remove it and they'll only keep fresh food. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி அதான் வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட்
சூப்பர் மார்க்கெட் இந்தியாவில் எப்படி பண்ணுவாங்க தெரியாது. தக்காளியில எல்லாம் இந்த கிவ் அ கோட்டிங். ஐ திங்க் தேர் டூயிங் இட் இன் இந்தியா. நம்ம ஒரு இந்தியாலையும் பண்றாங்க. தக்காளி பாக்குறதுக்கே பளபளன்னு இருக்கணுன்றதுக்காக they give ஒரு வேக்ஸ் கோட்டிங் கொடுப்பாங்க. Do you know that? தெரியுமா யாருக்கும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுட் ப்ராப்ளம்ஸ்ல தக்காளி, ஆப்பிள் எல்லாத்துலயும் they give some kind of ஒரு வேக்ஸ் கோட்டிங். நீங்க பார்த்தாலே அந்த தக்காளியை பார்த்தாலே அப்படி பளபளன்னு அழகா இருக்கும். சூப்பர் மார்க்கெட் தக்காளி, அது ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தக்காளி அப்படி அழகா இருக்காது. ஆனால் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தக்காளி இஸ் ஆப்வியஸ்லி பெட்டர் பிகாஸ் அதுல எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல, கோட்டிங் எதுவும் ஆட் பண்ணல. சூப்பர் மார்க்கெட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க பார்த்து நல்ல காய்கறியான்னு பார்த்து இருக்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட் இஸ் பெட்டர் பிகாஸ் அங்க இருக்கிற ப்ராடக்ட்ல அழகா வச்சிருப்பாங்க. ஸோ டு யுவர் பாயிண்ட் சிகோமெட்ரி, 2 சூப்பர் மார்க்கெட் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே சூப்பர் மார்க்கெட் நல்ல சமாச்சாரம் தான் வச்சிருப்பாங்க. தட்ஸ் another advantage of சூப்பர் மார்க்கெட். ஸோ எனிவேஸ் ஐ ஆம் நாட் சேயிங் சூப்பர் மார்க்கெட் இஸ் குட். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சூப்பர் நீங்க எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் யூ செட் ஐ திங்க் எக்ஸப்ட் ஃபார் ஜெர்னி ஆர் சம்திங், மோஸ்ட் ஆஃப் யூ செட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான் போவேன்னு சொல்லிட்டீங்க. பட் இன் ரியாலிட்டி எஸ்பெஷலி சிட்டிஸ் எல்லாம் போகும்போது ஒரு பரவாயில்லாம இருக்க சிட்டிஸ்லாம் ஈவன் நற்புக்கோட்டை போகும்போது மோஸ்ட்லி பீப்புள் ஆர் கோயிங் டு சூப்பர் மார்க்கெட். ஏன்னா கன்வீனியன்ஸ். ஒரு இடத்துக்கு போனோமா, காய்கறி வாங்கினோமா, பருப்பு வாங்கினோமா, எல்லாம் வாங்கினோமா, அங்க வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் வந்ததுனால ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆறாங்களா இல்லையா? அஃபெக்ட் ஆறாங்கன்னா ஈவன் இஃப் ஃபார்மர்ஸ் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆறாங்க. அதனால ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆனா வேற சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதுனால அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கிற அந்த ஒரு டவுனுக்கோ சிட்டிக்கோ நல்லதா கெட்டதா? இஸ் இட் அன் அட்வான்டேஜ்? இட்ஸ் குட் ஐடியா டு ஹேவ் அ சூப்பர் மார்க்கெட். அருப்புக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருந்ததுன்னா அது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது நல்லதா நல்லது இல்லையா? That is going to be our discussion next time. Okay? Everybody understood? We're going to discuss the pros and cons. In the meaning, pros and cons. Advantage and disadvantage. Advantages and disadvantages of having a supermarket. உங்க ஊர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்ததுன்னா நல்லதா நல்லது இல்லையா? That is what we are going to discuss next week. Okay? All right. So please do the attendance. I'm going to end the class 9:45. Thursday. So next week, I was going to ask for students who are in the Python class, is it okay if I have the class on Saturday? Saturday, நாளைக்கு பதிலா Saturday வச்சா பரவாயில்லையா? For the students who don't. Just I want to get an opinion. Saturday na okay, yeah. Okay, then we say okay. Okay. ஒரு மத்தியானம் 2 மணின்னா ஓகேயா? இல்ல மத்தியானம் 2 மணியா? ப்ராசஸ் இருக்கு மேம். நைட் ஆஸ் யூசுவல் டைம் வெச்சா ஓகே மேம். என்ன டைம் வெச்சா? எப்பயும் வைக்கிற டைம் வெச்சா ஓகே மேம். சாட்டர்டே காலேஜ் இருக்கு மேம். ஓ, சாட்டர்டே காலேஜ் இருக்கா? எப்பவும் வைக்கிற டைம் வைக்க முடியாது. நான் 8 மணிக்கு என்னால முடியாது. ஐ see. எத்தனை பேருக்கு முடியாது மத்தியானம்? எத்தனை பேருக்கு காலேஜ் இருக்கு? எல்லாருக்குமே காலேஜ் இருக்கா? குமதி அண்ட் கீர்த்தி ப்ராபப்லி காலேஜ் இருக்குமா? ஓகே. குமதி அண்ட் கீர்த்தி சேம் காலேஜா? எஸ் மேம். Yes, ma'am. ஓகே, அப்ப 2 பேருக்கும் காலேஜ் இருக்கு. ஓகே, how about the other students? காலேஜ் இல்ல, மத்தவங்களுக்கு காலேஜ் இல்லையா? என்னது? கிளாஸ்ல நான் மட்டும் தான். ஓ, பைத்தன் கிளாஸ் நீங்க மட்டும் இருக்கீங்க. ஓகே, ஃபைன். வேற இந்த திருச்சிலி காலேஜ் அவங்களுக்கு இருக்கா? சாட்டர்டே காலேஜ் இருக்கா? இல்ல மேம், லீவ் தான் மேம். லீவ். ஸோ யூ ஆல் ஆர் ஃப்ரீ ஆல் டேயா? எஸ் மேம். எந்த டே தான் பரவாயில்ல. ஓகே, அண்ட் தென் ஐ டோன்ட் நோ அபௌட் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஓகே. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு இல்லை கிளாஸ். இந்த 8 மணிக்கு. ஓகே, நாளைக்கு 8 மணி. ஓகே, மேபி எல்லாம் இருக்குமா? ஓகே, ஆல் சி. ஓகே, நான் மெசேஜ் போடுறேன். நான் நாளைக்கு பண்றதா அப்புறம் வில் சி. Okay. All right. Thanks everyone. Okay. Okay. All right. Okay. Thank you. Any questions? If not, we can end the recording and all that. And if you have any questions, and otherwise, good night. Yes, Sabina. You can stop the recording. If the recording is recording,